என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல விக்னேஸ்வரி அப்படிங்கிற சிஸ்டர், என் பொண்ணுக்கு 11 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அப்படின்னும், இந்த ஏஜ்ல உங்க பிள்ளைங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோவா போடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவா டீனேஜ் பிள்ளைங்கள பத்தி எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தா, நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஆனா, உங்க பிள்ளைங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுனால தான், இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். என் பையன் இந்த ஏஜ தாண்டிட்டான். ஆனா, என் பொண்ணுக்கு இப்ப தான் 18 இயர்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம நான் இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். இந்த டாபிக்க பத்தி நெறைய விஷயங்கள் எனக்கு பேச தெரியலனாலும், என் பசங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி ஓரளவுக்கு என்னால சொல்ல முடியும். என்னோட கிச்சன்ல ஒரு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டே, இன்னைக்கு இந்த டாபிக்க பத்தி நான் உங்ககிட்ட பேசப் போறேன். பிடிவாதம் பிடிக்கிறா, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறத விட, இந்த ஏஜ்ல அவங்க பாடிக்குள்ள நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னாலயும், அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்குழப்பத்தினாலயும் தான் இப்படி நடந்துக்கிறாங்க. நல்லா ஹேப்பியா தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே டல் ஆயிடுவாங்க. காரணமே இல்லாம கோவப்படுவாங்க. என்ன சொன்னாலும், எத சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நம்ம எது பேசினாலும் பேக் ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் நல்லதுக்குணும், நாம சொல்றதெல்லாம் கெட்டதுக்கு சொல்றோம்னு நெனைப்பாங்க. நம்ம ஏதாவது சொன்னாலும், "ஏம்மா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நெனைச்சா கூட, "நீங்க ஏன் இப்படி பழைய காலத்துல இருக்கிற மாரியே இன்னும் இருக்கீங்க?" அப்படின்னும் சொல்லுவாங்க. நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க. நம்ம அன்பா பேசினா கூட அவங்களுக்கு திட்டுற மாரி தான் கேட்கும் போலங்க. சடனா என் பொண்ணோட ரூமுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது அது போட்டது போட்ட இடத்துல அப்படியே வச்சிருப்பா. "ஏன் அனுஷா இப்படி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டா, "உங்களுக்கு என்ன? என் ரூம்ல நான் எப்படி வேணா வச்சுக்கிறேன். நீங்க போங்க." அப்படின்னும் சொல்லுவா. "எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "அம்மா என் ஃப்ரெண்டுங்க கிட்ட தானே பேசுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னும் காரணம் சொல்வா. ஏதாவது நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு நெனைச்சாக்கா, பட்டுன்னு ரூமு கதவ சாத்திக்க வேண்டியது. ஒரு நாள் ஃபுல்லு பேச மாட்டா. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் வந்து அவளையே சாரி கேட்பா. அவங்கள சொல்லி தப்பு இல்லங்க. அவங்க பாடிக்குள்ள நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. ஒரு அம்மாவா நம்பளால இத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நாம என்ன நெனைப்போம்னா, நம்மள எதிர்த்து பேசுறா, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு தான் நமக்கு நெனைக்க தோணும். என் பொண்ணு ஓரளவுக்கு என்னால ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனா, என் பையன் சின்ன வயசா இருக்கிறப்ப ஹேண்டில் பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா, எனக்கும் இத பத்தி அந்த அளவுக்கு அப்ப நாலேட்ஜ் கிடையாது. சில சமயம் என் பையன் சொல் பேச்சு கேட்காம எனக்கு பேக் ஆன்சர் பண்ணா, எனக்கு கோவம் வந்து சில சமயம் அடிச்சிருவேன். அடி வாங்கினவன் பார்த்தீங்கன்னா, உள்ள நல்லா தான் உட்காந்துட்டு இருப்பான். ஹஸ்பண்ட் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது, நான் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு சமாளிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புள்ளையா இப்படியெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே சைலன்ட்டான புள்ளையா மாறிட்டான். ரொம்ப ஹார்ஷா ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்செக்யூராவும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என் பொண்ண நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்றேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாச்சும் பேசிக்கிட்டு இருந்தா, அந்த ஃபோன வாங்கி நானும் அவங்க கிட்ட பேசுவேன். அந்த நேரத்துல நம்மள ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணாம, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்ன பேசினாங்களோ, அது எல்லாத்தையுமே என்கிட்டயும் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவா. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல ஒரு 3 வாரத்துக்கு ஒரு முறையோ ஃபோன் கொண்டு வந்து அவளே குடுப்பா. "அம்மா ஹாசினி பேசுறா பேசுங்க" அப்படின்னு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவ பேசி முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் என்கிட்டயும் பேசுறதுக்கு குடுப்பா. அந்த இடத்துல நம்ம இப்படி பேசும்போது, நம்ம ஒரு அம்மாவா தெரியாம, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் நம்ம அவங்க கண்ணுக்கு தெரிவோம். இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது, நம்ம பிள்ளைங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். லீவு நாள்ல நான் கிச்சன்ல வேலை செய்யும்போதும் சரி, நான் ஒரு பக்கம் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அவ கழுவி வச்ச பாத்திரம்லாம் காஞ்சு இருந்துச்சுன்னா, அது எல்லாமே எடுத்து வைக்க சொல்லுவேன். அப்படி எடுத்து வைக்கும்போதே, என் ஃப்ரெண்ட்ஸுங்கள பத்தியும், வெளியில நடக்கிற நெறைய விஷயங்கள பத்தியும் அவகிட்ட நான் பேசிக்கிட்டே வேலை செய்வேன். ஸ்டவ்ல வெங்காயம் வதங்கிட்டு இருந்தா, அவள வதக்க சொல்லிட்டு, நான் வந்து தக்காளி கட் பண்ணுவேன். சோஃபா மேல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, நெறைய விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். என்கிட்ட அவ ரொம்ப கோவமா பிஹேவ் பண்ணிட்டாலும், "ஒரு சாரி சொன்னியா?" அப்படின்னு நான் வருத்தமா பேசும்போது, நம்ம பேசினது இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. வீட்ல இல்லனாலும் காலேஜுக்கு போன பிறகு சாரிங்கிற மெசேஜும் அனுப்புறா. ஒரு 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற கடைக்கு போணும்னா கூட, "தனியா போறேன் வா அனுஷா போலாம்" அப்படின்னு நான் கூடவே கூட்டிட்டு போவேன். போற வழியெல்லாம் நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு போவேன். வர்ற வழியில ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும்னாலும் வாங்கி குடுப்பேன். ஏதாவது ஒரு சமயத்துல அவ பிஸியா இருக்காளேன்னு நான் தனியா கடைக்கு போவேன். அந்த மாதிரி சமயத்துல, "இருங்க தனியா போகாதீங்க. நானும் கூடவே வரேன்னு"
ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே கடைக்கு வருவா. இந்த ஏஜ்ல அவங்கள ஒரு போலீஸ் மாதிரி துருவி துருவி கேள்விகள கேட்டுக்கிட்டு இருக்காம, ஒரு ஃப்ரெண்டா நம்ம அவங்களுக்கு ஃபீல் ஆகுற மாரி நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஹர்ட் ஆகுற மாரியும் பேச மாட்டாங்க. நாம சொல்ற ஒரு சில விஷயங்களையும் காது குடுத்தும் கேட்பாங்க. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்ன மாதிரி, நாம எது சொன்னாலும் கெட்டதுக்கு சொல்ற மாரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஃப்ரெண்டுங்க சொல்றது நல்லதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொன்னேன் பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. அவங்களும், அவங்க அம்மாவும் திருப்பதிக்கு போறதாவும், கீழ இருந்தே மேல வரைக்கும் நடந்து போறாங்க. நம்ம 2 பேரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னும் கேட்டிருந்தா, எனக்கு அந்த டைம்ல பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால, என் பொண்ண மட்டும் நான் அனுப்பிச்சு வச்சேன். போற இடத்துல ட்ரெயின்ல ரஷ்ஷு, அதே மாதிரி கோவில்ல ரஷ்ஷு, கியூல நிக்கணும், சாப்பாடு டைமுக்கு இல்ல. அந்த ரஷ்ல கோயிலுக்கு போயி தரிசனம் முடிச்சு, அதுக்கப்புறமா சாப்பிட்டு பெங்களூரும் சேர்ந்தா. போயிட்டு வந்த உடனே ஒரே புலம்பல் தான். என்னால இனிமே இந்த மாதிரிலாம் போகவே முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணா. உடனே நான் சொன்ன அட்வைஸ் நம்ம போற இடத்துல எல்லாமே நம்ம கம்ஃபர்டபுளாவும் இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியும் இருக்க முடியாது. சில விஷயங்கள் இடத்துக்கு ஏத்தா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். அவ கேட்கல. போங்கம்மா நான் அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ஒரு 2 நாள் கழிச்சு அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா. என்கிட்ட கொண்டு ஃபோனும் குடுத்தா. அவ ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னது, "ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இவ இப்படி இருக்கா? கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்றா. நாம போற இடத்துல ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சாப்பாடும் ஒரு நாள் தானே, லேட்டா சாப்பிட்டா என்ன? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல?" அப்படின்னும் சொன்னா. நான் சொல்லும்போது தப்பா சொல்றேன் அப்படின்னு நினைச்ச அவ, அவ ஃப்ரெண்டு இதெல்லாம் சொல்லும்போது அமைதியா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தா. ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் சைலண்டா இருந்துட்டு, சிரிச்சுக்கிட்டே ஃபோனையும் வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த டாபிக் பத்தியே அவ பேசல. இந்த வயசுல இருக்கிற பசங்க இப்படிதாங்க. நாம சொன்னா தப்புன்னும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது அது நல்லதுன்னும் அவங்களுக்கு தோணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்றேன். எப்பவுமே அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்காம, அவங்களையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நம்ம பிள்ளைங்க நம்மள நம்பணும்னா, அவங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கணும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது, "ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்கிறத விட, "எந்த காரணத்துக்காக இத நீ இப்படி பண்ண?" அப்படிங்கிறத கேட்கலாம். இப்படி கேட்கும்போது கண்டிப்பா நம்மகிட்ட அந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறவங்களா இருந்தா, "எதுக்காக இவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குற?" அப்படின்னு கேட்கிறத விட, "சீக்கிரமா தூங்குனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு கூட ஃபோன் பார்த்துக்கலாம்." அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருந்தா கூட அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க ட்ரெஸ் பண்றது ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலனா கூட, நல்லா இல்லன்னு சொல்றத விட, "இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேற ஒரு ஷர்ட் போட்டா இன்னும் மேட்சிங் சூப்பரா இருக்கும்." அப்படின்னு மாத்தி கூட நம்ம சொல்லலாம். பிள்ளைகளுக்கு எப்பவுமே அதிகமான ஃப்ரீடத்த குடுத்துறாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத பண்ணும்போது, "இத பண்ணா அம்மாக்கு பிடிக்கும். இது பண்ணா பிடிக்காது." அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதிகமான ஃப்ரீடத்த குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நான் சொல்றது எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களா இருந்தா, கண்டிப்பா உன்ன நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைய சொல்லுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் காமா, ரொம்ப சாஃப்ட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. நாம இப்படி ஹேண்டில் பண்ணும்போது, கண்டிப்பா அவங்களும் நம்மகிட்ட காமாவே பேசுவாங்க. எப்பவுமே அவங்க கிட்ட ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாலிடேஸ்ல நீங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காம, அவங்க கிட்டயும் அப்பப்ப பேச்சு குடுத்துக்கிட்டே இருங்க. என் பொண்ணுகிட்ட நான் பார்த்த விஷயம், அதிகமா கோவப்படுறதுனாலயோ, நம்ம திட்டுறதுனாலயோ, அவங்க அவங்கள எதையுமே மாத்திக்க போறதில்ல. அதுக்கு பதிலா அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸ தான் ஏற்படுத்திக்கிறாங்க. நான் வெளிய கிளம்பும்போது, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு என் பொண்ணுகிட்ட கேட்காம நான் வெளிய கிளம்ப மாட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லுவா. அப்படி இல்லன்னா, இந்த ஃபங்ஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ட்ரெஸ் இல்ல. வேற ட்ரெஸ் போட்டு போங்க அப்படின்னு அவளே செலக்ட் பண்ணியும் குடுப்பா. இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு நான் அவகிட்ட இத கேட்கிறேன். அவளும் என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு அவளோட ஒப்பீனியனும் எனக்கு சொல்றா. ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மள நம்பி நம்ம பசங்க நம்மகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். கரெக்ட்டா இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்ச் ஆகுற நேரத்துல தான் தலையில டாண்ட்ரஃப் வர்றது, முகத்துல பிம்பிள்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நெறைய நடக்கும். அதனால இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் குடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு காமா, கைண்டா பதில் சொல்ல நம்ம கத்துக்கணும். நீங்க நினைக்கலாம், ஒரு அம்மாவா நம்மளால இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியுமா? அப்படின்னு. வேற வழி இல்லைங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும்.
இப்ப அவங்களுக்கு 18 வயசு ஆகுது. இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஜ்லயும் நான் வந்து இந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க பாடியில ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டா இருக்க ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துல நமக்கே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். என் பையன்கிட்ட ஒரு 20, 21 வயசுல தாங்க சேஞ்சஸே தெரிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு கிச்சன்ல சின்ன சின்ன வேலைகள அவங்கள செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. பால் காய வைக்கிறது, காஃபி போட்டு குடுக்கறது, சின்ன சின்ன டிஷ் எல்லாம் பண்றது, காய்கறி வெட்டி குடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த ஏஜ்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டிராயிங்கு, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெறைய பேரு நெறைய வீடியோ கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேங்க. கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் என் பொண்ணு 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவங்களுக்கு எப்படி ப்ரா செலக்ட் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் அவங்களுக்கு நான் வீடியோ போடாமயே இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனல்ல லேசியா இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு 2 மோட்டிவேஷனல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நெறைய கிளீனிங் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா இந்த வீடியோவ பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.